ஸ்கேம்பிள்டு 2024 அமேசான் பிரைமில் தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு காமெடி ஜெனர் மூவி. இந்த படம் ஏற்கனவே 2023 வெளிவந்துருச்சு. இப்போ தமிழ் டப்பில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். லியான் மேக்கட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. லியான் மேக்கட், எகோன் ஆண்ட்ரில், அவுட்ரில் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். நம்ம படத்துடைய ஹீரோயினுக்கு லவ் பிரேக்கப் ஆயிடுது. இதனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க. இதை நான் மறக்கிறதுக்கு பிஸ்னஸில் ஈடுபடுறாங்க. பிஸ்னஸ் அப்படியே டெவலப் ஆகுது. அதனால் பிஸ்னஸில் ரொம்ப ஃபுல் கவனம் செலுத்திடுறாங்க. அப்படி இப்படின்ட்டு பார்த்தா ஹீரோயினுக்கு 34 வயசு ஆகிடுது. ஒரு இடத்துல இவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே இவங்க வயசு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இவரோட வயசை சொல்கிறாங்க. 34 வயசுக்கு மேலே போனால் குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க ஒரு சில மெடிக்கல் டெஸ்ட்டில் எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தா அவங்களுடைய பாயிண்ட் வீக்காக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஹீரோயின் எப்படி தன்னுடைய வீக் பாயிண்ட்டை எப்படி கரெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு என்னவெல்லாம் பண்ணுறாங்க, இறுதியில் அவங்களோட லைஃப் என்னவா மாறுச்சு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோயினுடைய ஆக்டிங் தான் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கதை ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா லவ் பிரேக்கப் ஆகுது, அதுக்கப்புறம் இவங்க மோட்டிவேஷன் அப்படியே உள்ள பிஸ்னஸில் இறங்குறது அப்படின்ட்டு ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்காங்க. படத்துடைய தமிழ் டபுள் வாய்ஸ் ஒரு கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, பிஜிஎம்லாம் செம்மையாக இருக்குது. படத்துடைய கிளைமேக்ஸ் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா ப்ரிடிக்டபுளாக இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் கூட ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். ஆனால் ரொம்ப ஸ்லோவான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்து நம்மளை சோதிக்கிறாங்க. என்னடா இது, எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்குமே வரலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே அடி வாங்கிச்சுன்னா சீரியல் பார்க்குற எஃபெக்ட் வந்துடும். அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் அதே மாதிரி தான் போகுது. படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சுவாரஸ்யமே இல்லை. அப்படியே ஏதோ போயிட்டுருக்கிற மாதிரி தான் தோணுது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கணும், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஏன்னா படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இருக்குது. அதெல்லாம் ஃபேமிலியை தவிர்த்துட்டு தனியாக பாருங்கள். முதல்ல இந்த படம் இப்படி சூப்பராக இருக்கும், சுமாராக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.